And now we present a special performance that brings to life a story of a fearless queen, Rani Velu Nachiyar, the first Indian queen to fight against British rule. Her courage and patriotism remain an inspiration for generations. Get ready to witness an incredible journey on stage. Enjoy the Tamil drama. நாச்சியார் நாடகம். ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையனை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். இவர் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர். பன்மொழி புலமை கொண்டவர். வாள்வீச்சு, கத்தி வீச்சு, வளரி, வில்வித்தை, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வல்லமை மிக்கவர். தனது 2 கண்களாக திகழ்ந்த பெரிய மருது, சின்ன மருது ஆகியோர் உதவியுடன் தனது படைகளை பலப்படுத்தினார். ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிரை இழந்த உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என பெயரிட்டு கடும் பயிற்சி அளித்தார். மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்து தன் உயிரை தியாகம் செய்தவர் வேலு நாச்சியாரின் தோழி குயிலி. மேலும் ஹைதர் அலியின் உதவியையும் பெற்று ஆங்கிலேயரை களத்தில் சந்தித்தார் வேலு நாச்சியார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் ஏந்தி போராடி வெள்ளையரை தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண்மணி வேலு நாச்சியார். அவை அமரட்டும். நம் நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? நன்றாக உள்ளது அரசே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஆற்காடு நவாவுதான் தன் ஆட்சியின் கீழ் இருக்கும் நாடுகளை அந்த ஆங்கில அரசிற்கு தாரை வார்த்து கொண்டுள்ளான். அப்படியா? ராமநாதபுரம் சமஸ்தானம் கூட ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசே. நமது நாட்டிலும் ஊடுருள் அதிகமாகவே தென்படுகிறது. நம்மிடம் நேருக்கு நேர் மோத மாட்டான். ஆமாம் ஆமாம். வணங்குகிறேன் அரசே. வாழ்கனின் கொற்றம். உங்களை காண ஆங்கில தளபதி ஒருவர் வந்துள்ளார். வரச்சொல் வரச்சொல். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அமருங்கள் அமருங்கள். Hey mister, I am Vatican. I came here to collect tax. Your country Sivaganga is under our rule. புரியவில்லையே, சற்று விளக்கமாக தமிழில் கூறுங்கள். What a pity. You don't know English, poor country fellow. Mind your words, Mr. Vatican. English is just a language, not a knowledge. You must learn this. ஆலோசிச்சு சம்சாரிக்கும் மிஸ்டர் வாட்டிகன். எங்களுடைய பாஷை படிச்சே அறியோ, మనసులాయో. ఇది మలయాళం. మాట్లాడేది ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ఇక్కడ బతికే నాడికి వచ్చినవాడు భాష నేర్చుకోవాలర్. అర్థమైందా? ఇది తెలుగు. ಮಾತಾಡೋದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾತಾಡು ಮಿಸ್ಟರ್ ವಾಟಿಕನ್. ಇಲ್ಲಿ ಬಟ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಭಾಷೆ ಕಟ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இது கன்னடா. எங்கள் அரசுக்கு தமிழ் மட்டுமல்ல, உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அலட்டிக் கொள்கிறாய். I appreciate your talent. ஆனால் நான் இங்கே வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்காக கப்பம் கொடு, இல்லை என்றால் படை வரும். என்ன கப்பமா மடையா? உதிர 6 ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோயில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குலம். விசுவாசமாகத்தான் இருக்கச் சொன்னோம். விசுவாசமா? உன் சகவாசமே வேண்டாம். மதிக்கவில்லை என்றால் எமக்கல்ல, எமது பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன? காலனையே காலால் எட்டி உதைக்கும் தமிழர்களை உமது பீரங்கிகள் என்ன செய்யும்? மானம் பெரிது என வாழும் என் தமிழ் குலம், அவை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே. உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்குடா உமக்கு? I warn you, I pity you. Get lost. அரசி, என்ன கேட்டுவிட்டான் பார்த்தாயா? அவன் கிடக்கிறான், விடுங்கள். சரி, நான் காளையார் கோவிலுக்கு சென்று என் வழிபாட்டை முடித்து வருகிறேன். சென்று வாருங்கள் அரசே.
மண்ணை மீட்பேன். தடைகள் பல வந்தாலும் ஓய மாட்டேன். என் தாய் நாட்டின் விடுதலையை காணாமல் சாக மாட்டேன். போக போக பாருங்கள் சுவாமி, நாளை நமதே இந்த பூமி. அரசியாரே, இப்பொழுது நாம் தலைமறைவாவது அவசியம். சின்ன மருது, நீர் வடபகுதிக்கு சென்று கருவிகளை திரட்டுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. பெரிய மருது, நாம் தென்பகுதி காடுகளில் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்போம். ஆட்டும் அரசியாரே. அமைச்சர் தாண்டவராயரே, நீங்கள் தகுதியுடைய மக்களை மாறுவேடத்தில் காட்டிற்கு அனுப்பி வையுங்கள். அடிக்கடி சந்தித்து நம் திட்டங்களை பற்றி விவாதிப்போம். இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. நாடு இங்கதான் போயிருக்கோன்னு தெரியல. எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா, நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை வன்மையையும் வீரத்தையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரை வயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். Surely Velanachiyar must have gone this way. We can ask the goatherd woman. இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? எங்க ராணிய பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அதை சொல்ல மாட்டேன். Tell them that their hands will be cut off and kill them if they refuse to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்படி என்றால் வெட்ட வேண்டியது கைகள் இல்லை, உன் தலையை. ஆங்கிலேயரை வெற்றி பெற மன உறுதி மட்டும் போதாது, படைபலமும் வேண்டும் என்பதை உணர்த்த வேலு நாச்சியார் மாமன்னர் ஹைதர் அலி உதவியை வேண்டி பெரிய மருது மற்றும் சின்ன மருதுடன் ஹைதர் அலியை சந்திக்க திண்டுக்கல் அரண்மனைக்கு செல்கிறார். நாங்கள் அரசரை காண வேண்டும். நீங்கள் யார்? எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? நாங்கள் சிவகங்கையிலிருந்து வருகிறோம். சற்று பொறுங்கள், உத்தரவு பெற்று வருகிறேன். சலாம் அலைக்கும் நவாப். தங்களை காண சிவகங்கையிலிருந்து 3 வந்துள்ளனர். அவர்களை வரச் சொல். செல்லுங்கள், அரசர் அழைக்கிறார். சலாம் அலைக்கும் நவாப். வாலைக்கும் அஸ்ஸலாம். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். நீங்கள் என்னிடம் உதவி கேட்டு அனுப்பிய கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. வேலுநாச்சியார் வருவதாக தகவல் தெரிவித்திருந்தீர்கள். அவர் வரவில்லையா? वणक्कम मैसूर सिंह में अब तो एक है जिनके सामने अंग्रेजी लोग सरदार का उत्तर है। हमारे देश में सूरज नहीं खोता है। एक आहान वाले उन लोहों को उत्तर जवाब दे सकते हैं। जन के बाद मेरे नेचर कबर से मेरे पति हत्या शायद उन्हें हराने शक्ति हम सब में है। तुम्हारे दुश्मन मेरे दुश्मन है, मगर हमारे पास अस्त्र शस्त्र नहीं है। कृपया आप हमारे साथ देकर मदद कीजिए. எங்கள் மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாயே, அருமை அருமை. இனி நீ என் சகோதரி. சகோதரிக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைக்கும். சகோதரி, உனக்கு என்ன உதவி வேண்டும் கேள். எங்கள் நாட்டை அபகரித்த ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு தங்களது ஆதரவும் படைபலமும் வேண்டுமண்ணா. அவ்வளவுதானா? நீங்கள் கேட்டபடி நவீன ஆயுதங்களும் 5000 படை வீரர்களும் உங்களுக்கு தர தயாராகி இருக்கிறேன். சரியான நேரம் வரும் வரை நீங்கள் உங்கள் விருப்பப்படியே என் ஆளுகைக்கு உட்பட்ட விருப்பாட்சி பாளையத்திலே தொடர்ந்து தங்கிக் கொள்ளலாம். அங்கிருந்து உங்கள் திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரியே. மிக்க நன்றி. இந்த நம்பிக்கை, இந்த பலம் போதும். உங்கள் உதவியும் எங்கள் உதிரமும் கொண்டு பரங்கியரை பந்தாடுவேன். என் தாய் நாட்டை உறுதியாக மீட்டெடுப்பேன். சென்று வருகிறோம்.
வா குயிலி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? அந்த ஆங்கிலேயர் படை கருவிகளை சேகரித்து வைத்துள்ள இடம் தெரிந்து விட்டது அரசியாரே. ஆ, அப்படியா? எங்கே? நமது ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் பின்னால் உள்ள ஆயுத கிடங்கில் தான் அரசியாரே. அதை முதலில் நாம் சூறையாட வேண்டும். நிச்சயமாக அரசியாரே. வணக்கம் அரசியாரே. வாருங்கள் பெரிய மருது, சரியான தருணத்தில் வந்துள்ளீர்கள். அமருங்கள். அரசியாரே, நமக்கு உதவுவதற்காக ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் 2000 துப்பாக்கிகள் மற்றும் 12 பீரங்கிகளோடு 5000 குதிரைப்படை வீரர்களை அழைத்துக் கொண்டு விருப்பாச்சி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அருமை அருமை, இதுதான் சரியான சமயம். போர் வியூகம் அமைப்போம். வருகிற விஜயதசமி அன்று ராஜராஜேஸ்வரி தெய்வத்தை பெண்கள் மட்டும் வணங்குவதற்காக அரண்மனையின் முகப்பு வாயிலை எதிரிகள் திறந்து விடுகிறார்களாம். அப்போது என் தலைமையில் இருக்கும் உடையாள் படையை சேர்ந்த பெண்கள் மாறுவேடம் பூண்டு பெண்களோடு பெண்களாக கோவிலுக்குள் சென்று விட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் நம் பெண்கள் ஆயுதத்துடன் மோதலை தொடங்க வேண்டும். மிகச்சரியான திட்டம். அப்படியே ஆட்டம் அரசியாரே. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குயிலி. அதற்காக தன் உயிரையும் துறந்தார். ஆம், குயிலி தற்கொலைப்படை தாக்குதல் புரிந்து ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை முற்றிலும் அழித்து விடுகிறாள். வேலு நாச்சியாரின் தாக்குதலில் நிலைகுலைந்து ஆங்கில படை தோல்வியுறுகிறது. சில மாதங்களுக்கு பிறகு வேலு நாச்சியார் திப்பு சுல்தான் உதவியுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிகிறார். முத்துவடுகநாதரை கொன்ற பாஞ்சோரை வேலு நாச்சியாரின் படை சுற்றி வளைக்கிறது. இதற்குத்தானே நான் இவ்வளவு காலமும் காத்திருந்தேன். என் கைவாளுக்கு பதில் சொல். இப்போது புரிகிறதா உயிரின் பயம்? பயமா? எனக்கா? என்னை பிடித்து விட்டால் வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கிறாயா? என் பின்னால் பெரும் படையே இருக்கிறது. திரும்பி பார், உன் பின்னால் உன் நிழல் கூட இல்லை. என்னை எள்ளி நகையாடுகிறாயா? எல்லாம் அந்த குயிலினால் தான் வந்தது. அவள் மட்டும் இல்லை என்றால் எங்கள் ஆயுத கிடங்கை அழித்திருக்க முடியாது. நீயும் உன் கணவன் சென்ற இடத்திற்கு சென்றிருப்பாய். ஒரு குயிலுக்கே இப்படி என்றால் எங்களிடம் 1000 குயிலிகள் உள்ளனர். அரசியாரே, இவனிடம் என்ன பேச்சு? இவனை வெட்டி கொல்லுங்கள். வேண்டாம். ஏய் பாஞ்சோர், இப்போது கூட உன் குடலை உருவி நான் எனக்கு மாலையாக அணிந்து மகிழலாம். அப்படி நான் செய்தால் கணவனை கொன்றவனை பழி தீர்த்தாள் என்று எதிர்காலம் என்னை பேசும். எனக்கு என் தேசமும் தேச மக்களும் தான் முக்கியம். சீ, பிழைத்து போ. தாய்மண்ணை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் வாழ்க வாழ்க. தாய்மண்ணை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் வாழ்க வாழ்க. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். தாய்மண்ணை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் தனது வீரத்தாலும் விவேகத்தாலும் மதியூகத்தாலும் மனித நேயத்தாலும் நாட்டு மக்கள் உள்ளத்தில் நீங்கா இடம் பெற்று 8 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்தார். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம், தமிழகம். Wow, what a powerful portrayal of bravery and patriotism. Let us carry forward her legacy of strength and patriotism in our own lives. Thank you to our talented performers for bringing history to life on stage. Thank you.